வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதத்துக்கூட ரொட்டி, சப்பாத்தி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கூடமா சைட் டிஷ் யூஸ் பண்ணுறதுங்க முட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டை கிரேவி. சரிங்களா? வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் இப்போ ஒரு 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பாயில் பண்ண வச்சிடலாம். குக்கரில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் 2 விசில் வச்சா போதுங்க, அழகாக வெந்துடும். சரிங்களா? அது உடையாமல் இருக்கிற முட்டையை பார்த்துக்குங்க. உடஞ்சிருந்தால் தான் விரிசல் விட்டுருந்தாலோ அப்போ அதெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம பயப்படணும். உடையாமல் இருந்தால் முட்டை இது அழகாக வந்துடுங்க. சரிங்களா? 2 விசில் 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம். தண்ணி இவ்வளோ தான் இருக்கணும். அதெல்லாம் மேலே வரல, மட்டமாக இவ்வளோதாங்க இருக்கணும். போதும். அது முட்டை முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க. அப்போ முட்டையோட தோல் அல்லது ஓடு தானாகவே வந்துடும் பாருங்க. இப்போ மூடி போட்டுடலாம். அடுப்பை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்துடும். அப்புறம் ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ், நல்லா பெருசாக. நான் ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ணும், நல்லா கிரேவி ஆகணும்னா ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி. வெங்காயத்தை பொடிசாக அரைஞ்சிக்கிறேன். தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. முட்டை பாருங்கள், 2 விசில் விட்டாச்சு. இறக்கிட்டேன், எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒன்று கூட உடையில, பார்த்தீங்களா? வெளியெல்லாம் வரல. நீங்கள் இந்த மாதிரி 20 முட்டை 50 முட்டைன்னா கூட இந்த மாதிரி 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. சீக்கிரமாக வெந்துடும். முட்டையும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பயப்பட தேவையில்ல. சரி, இதை எடுத்துகிட்டு நான் உரிச்சிட்டு காட்டுறேங்க. அடுப்பத்தை வச்சிட்டேன், சட்டி வச்சாச்சு. அதுவும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன். அதுவும் சூடாகிட்டுருக்குங்க. உரிச்சிட்டு காட்டுறேன் முட்டையை. பாருங்கள், இந்த முட்டையை உரிக்கிறது கூட ரொம்ப ஈஸிங்க. ஒரு செகண்டில் நீங்கள் உரிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ ஏதோ கொஞ்சம் கட் போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிரேவியில் உள்ளே ஏறும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயில் போட்டு. அப்போ வெடிக்காத இருக்குங்க முட்டை. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சட்டி சூடாகிடுதுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ முட்டையை அதில் போட்டுக்கலாங்க. இது ஃப்ரை ஆகட்டாங்க. ஒரு நிமிஷம். இதுலேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டாங்க, பார்க்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். நம்ம பாருங்க, வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்துடலாங்க. பொடிசாக கட் பண்ணிவிட்டேன். தக்காளி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது ஃப்ரை ஆகட்டாங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. என்னோடய வாய்ஸ் இன்னும் கரகரப்பாக தாங்க இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ப்ளீஸ். நம்ம இதே எண்ணெயில் தாளிப்பு போட்டுடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை பாதி ஆக்கிடலாம். ஒரு 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, அதை 2ஆக உடச்சி வச்சுருக்கேங்க. போட்டுடலாம். இது சொன்ன மாதிரி 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாங்க. இது நல்லா வதங்கி வரட்டங்க, பார்க்கலாம். அந்த ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அரைக்கும் போது ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஹோட்டல் ஸ்டைலில் வேணால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூனு
மிளகாய் பொடிங்க, ஒரு 1½ ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 செகண்ட் வதங்கட்டுங்க. தக்காளி முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்தாலும் அதையும் போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி விடலைங்க. இது கொஞ்சம் எண்ணெய் பிரியிட்டும். இப்போ நம்ம தண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா எண்ணெய் பிரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் ஒரு 2 செகண்டுங்க பிரிஞ்சிடும். அப்புறம் நம்ம தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இது ஆப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு கூட நல்லா இருக்குங்க. சூப்பராக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க புரியும். சரிங்களா? பார்க்கலாங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலம்பி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ இல்லை தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? கிரேவி உங்களுக்கு தேவையான அளவு திக்காக வேணால் திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக தின்னாக வேணால் தின்னாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தாங்க வைப்பேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம். கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம முட்டையும் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதித்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. நம்ம செய்கிற முட்டை கிரேவி ரெடி ஆகிடுதுங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஆப்பத்துக்கு, தோசைக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, ரொட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.